மாமா 2 நாளா வாக்கிங் போறதே இல்லையே, ஏன் மழை வருதுனா மாமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? எங்க தாத்தாலாம் மிலிட்ரி பாய்மா. மலைக்கு பயந்த குடும்பம் நாங்கல்லம்மா. சரி அப்ப ஏன் போல? அம்மா, நம்ம ஒரு அம்மாகிட்ட கீரை வாங்குவோம்லம்மா, ஆமா. அந்த அம்மா என்கிட்ட தீபாவளி காசு கேட்டுச்சுமா. நானும் சும்மா தரேன்தாம்மா சொன்னேன். ஆனா தினமும் கேக்குதுமா. அதுக்கு பயந்துட்டு தாம்மா வாக்கிங்கே போறதில்ல. என்கிட்ட ஏதுமா தீபாவளி காசெல்லாம் கொடுக்க? ஓ சரி மாமா, நாளைக்கு நான் காசு தரேன், அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா இப்ப டிஃபன் செஞ்சிருக்க? சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சிருக்கேன். அதை வைமா. ரொம்பலாம் கஷ்டப்படாமல் ரொம்பவே ஈஸியாக அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டான ஒரு கிரேவி ரெசிபி பார்க்கலாமா? இந்த மஷ்ரூம் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி, அதே மாதிரி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் கிட்ட பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, 3 தக்காளியை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதோட 1/2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 4 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாஸ்லாம் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெறுமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தனியா தூள், 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கூட தண்ணி விடாம நல்லா இது போல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே பச்சையா சேர்த்தனால நல்லா வதங்கணும். சைட்ல இது போல மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி இது போல நல்லா சுண்டி வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம்ஸ் சேர்த்துடலாம். மஷ்ரூம்ஸ் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கானா தண்ணியே விட தேவையில்லை. மஷ்ரூம்ஸ்ல இருந்தே தண்ணி வந்து இது போல விட ஆரம்பிக்கும். ஒரு 6 to 7 நிமிஷத்துல நல்லா இது போல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அண்ட் நான் வந்து ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாலை நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியா கொத்தமல்லி ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துருங்க. அவ்வளவுதான், சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த ஈஸியான மஷ்ரூம் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. அண்ட் நீங்க மஷ்ரூமுக்கு பதில் பன்னீர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட போட்டு செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்க.